வெல்கம் டு கிரேஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டார்க் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப்பி. ஸோ இங்கே வந்து பேக்ரவுண்ட் வந்து நம்மளுக்கு டார்க்காக இருக்க போகுது. ஸோ இது வந்து டார்க் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப்பில். ஸோ இப்போ டார்க்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது? ஸோ லைட் சோர்ஸை கட் பண்ணணும். ஆனால் ஃபுல்லாக கட் பண்ணோன்னா மொத்தமாக இருட்டாயிடும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சர்க்குலர் இமேஜில் லைட் மைக்ரோஸ்கோப்பில் ஒரு இடத்த மட்டும் கொஞ்சம் இடம் மட்டும் நம்ம லைட்டை பாஸ் பண்ண விட்டுட்டு மிச்ச ஏரியாவெல்லாம் நம்ம வந்து ஷேட் பண்ணிட போகிறோம், பிளாக் பண்ணிட போகிறோம். ஸோ லைட்டை வந்து நம்ம பிளாக் பண்ணுறோம். நம்ம இந்த மாதிரி லைட்டை பிளாக் பண்ணுறதுனால பேக்ரவுண்ட் என்ன ஆகும்னா டார்க் ஆகிடும் பேக்ரவுண்ட். இதுதான் வந்து டார்க் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப்பியோட கான்செப்ட். எதுக்காக நம்ம இந்த மாதிரி டார்க் பண்ணுறோம் அப்படின்னா, பிரைட் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப்பியில் நம்ம என்ன பண்ணோம், ஸ்டெயின் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண ஸ்பெசிஃபினை பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ ஸ்டெயின் பண்ணாமல் நம்ம ஒரு ஸ்பெசிஃபினை பார்க்குறதுக்கு என்ன பண்ணலான்னு சயின்டிஸ்ட் யோசிச்சப்போ இந்த மாதிரி டார்க் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப் கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் வந்து அன்ஸ்டெயின்டு ஸ்பெசிமென், டிரான்ஸ்பரண்ட் ஸ்பெசிமென் எல்லாம் நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ டார்க் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப்புன்றது வந்து ஒரு லைட் மைக்ரோஸ்கோப்பு. அதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அன்ஸ்டெயின்டு ஸ்பெசிமெனும் டிரான்ஸ்பரண்ட் ஸ்பெசிமெனும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அன்ஸ்டெயின்டு ஸ்பெசிமென்னா யூஸ்வலாக வந்து லைவ் செல்ஸ், அதெல்லாம் நம்ம இதில் பார்க்கலாம். பிரைட் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப்பில் அந்த மாதிரி பார்க்க முடியாது, ஸ்டெயின் பண்ணி தான் பார்க்க முடியும். ஸோ செல்ஸ் வந்து லைவாக இருக்காது, பட் இங்கே லைவ் செல்ஸே நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது எப்படி நம்ம வந்து டார்க் ஃபீல்டு கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த லைட்டுக்கும் கண்டென்சருக்கும் நடுவில் நம்ம ஒரு ஆனுலார் ரேஸ் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் ஒரு சர்க்கிள், அதாவது கண்டென்சர் ஷேப்பில் ஒரு சர்க்கிள் அப்பரேட்டஸ் எடுத்துகிட்டு அதில் நடுவில் மட்டும் நம்ம வந்து ஷேட் பிளாக் கலரில் ஷேட் பண்ணிட போகிறோம். இது வந்து லைட் என்டர் பண்ணுறது தடுத்துரும். ஸோ இந்த இடத்துல மட்டும் லைட் என்டர் ஆகும். ஸோ தென் கண்டென்சர் வழியாக லைட் என்டர் ஆகும்போது இந்த இடத்துல சாம்பிள் இருக்கும்ல, சாம்பிள் மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லைட் ரேஸை வந்து பாஸ் பண்ண வச்சிடும். ஸோ சாம்பிள் இப்போ லைட் ரேஸ் பாஸ் பண்ண வச்சிடும். அண்டு சாம்பிள் இல்லாத இடம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பிளாக் கலரில் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துலலாம் லைட்டு பாஸ் ஆகவே இல்லை. ஸோ இப்போது இது நம்மளோட லென்ஸில் போயிட்டு ஆக்குலர் லென்ஸில் போயிட்டு மேக்னிஃபை பண்ணி, ஆல்ரெடி இங்கே மேக்னிஃபைட் ஆகிடும், அதுவும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மேக்னிஃபை ஆகிட்டு நம்மளோட ஐபீஸில் நம்மளுக்கு தெரியும். ஸோ விச் மீன்ஸ் சாம்பிள் இஸ் கோயிங் டு பி பிரைட், அதாவது சாம்பிள் வந்து பிரைட்டாக இருக்க போகுது. ஆனால் பேக்ரவுண்ட் எப்படி இருக்க போகுது, டார்க்காக இருக்க போகுது. இதுதான் வந்து டார்க் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப்பியோட கான்செப்ட். ஸோ சென்ட்ரல் பார்ட் ஆஃப் தி லைட் சோர்ஸ் வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. ஸோ தட் அதை வந்து அதுக்குன்னு ஒரு அப்பரேட்டஸ் இருக்குது, அதையும் வச்சும் நம்ம பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நார்மலான நம்மளோட பிரைட் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப்பி இருக்குல்ல, அதுலேயுமே நம்மளால் அதையே வந்து நம்ம டார்க் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப்பியாக மாற்ற முடியும். அந்த கண்டென்சரில் மட்டும் நம்ம ஒரு சர்க்குலர் ஓஹெச்பி ஷீட்டோ இல்லை ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டோ எடுத்துகிட்டு அதில் வந்து நடுவில் இருக்கிற இடத்த மட்டும் பிளாக் கலர் மார்க்கரில் நம்ம வந்து நல்லா ஷேட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த லைட் சோர்ஸை பிளாக் பண்ணிட்டோம்னா இதுதான் வந்து டார்க் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப்பி. அந்த மாதிரி பிளாக் பண்ணி நம்ம கண்டென்சருக்கு இருக்க அந்த டயஃப்ரம் ஏரியா இருக்குல்ல, அந்த இடத்துல நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போது பிரைட் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப் வந்து டார்க் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப்பாக மாறிடும். ஸோ காம்பனண்ட்டில் வந்து லைட் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப்பில் இருக்கிற காம்பனண்ட் தான் எல்லா டயஃப்ரம், லைட் சோர்ஸு, நாபு, கண்டென்சர், லென்ஸு எல்லாமே சேம் தான். ஒன்று டார்க் ஃபீல்டு ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டிஸ்க் மட்டும் நம்ம லைட்டு கீழே, அதாவது கண்டென்சருக்கு கீழே நம்ம வைக்கிறோம். ஸோ தட் லைட் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்காக, பாஸ் ஆகாமல் ஸ்டாப் ஆகிறதுக்காக. ஸோ அதுக்கு பேர் வந்து லைட் ஃபீல்ட் ஸ்டாப்பர். அதை மட்டும் நம்ம அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுறோம். ஸோ இதோட அட்வான்டேஜ் பார்த்தோன்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், அன்ஸ்டெயின்டு சாம்பிள்ஸ் எல்லாம் நம்மளால் வந்து லைவ் சாம்பிள்ஸ் எல்லாம் நம்மளால் இதில் பார்க்க முடியும். அண்டு ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரியும் டிரான்ஸ்பரண்ட் இதில். ஃப்ளஜெல்லா, அந்த மாதிரி ஸ்பைரோகீட்ஸ், இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து ப்ராமினெண்ட்டாக நம்மளுக்கு தெரியும். அண்ட் வந்து ரியல் டைம் அப்சர்வேஷன், ஸோ லைட் செல்லோட மூவ்மெண்ட்டு, டிவிஷன், இன்டராக்ஷன்ஸ் இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும்.
இதெல்லாம் தான் வந்து டார்க் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப்பியோட அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா என்னென்னா, ஸ்கேட்டர்ட் லைட் இருக்கிறதுனால ரொம்ப புவர் இமேஜஸ், திக் ஸ்பெசிமென்ஸ்லலாம் நம்மளால் அந்த அளவுக்கு ரொம்ப ப்ராமினெண்ட்டாக பார்க்க முடியாது. புவர் குவாலிட்டியாக இருக்கும், இமேஜ் வந்து புவர் குவாலிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் டஸ்ட்டு டெப்ரிஸ் இருந்தால் நம்ம அதையுமே வந்து சரியாக நம்மளால் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. செல்ஸுக்கும் டஸ்ட் அண்ட் டெப்ரிஸ்க்கும் நம்மளால் சரியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா வந்து லைட் சோர்ஸ் வந்து இங்கே வந்து ரொம்ப கம்மியாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஹை குவாலிட்டி இமேஜ் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இதெல்லாம் தான் வந்து டிஸ்அட்வான்டேஜ். அப்ளிகேஷன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பாக்டீரியா, அப்புறமா வந்து ஸ்பைரோகீட்ஸ், ட்ரிபோனிமா பல்லிடம், இதெல்லாம் வந்து நம்மளால் வந்து இந்த டார்க் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப்பில் ஈஸியாக பார்த்துட முடியும். ரொம்ப முக்கியமாக இந்த ஃப்ளாஜெல்லா, சிலியாக இருக்கிற ஆர்கானிசம்ஸ் எல்லாம் நம்மளால் இதில் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி பார்க்க முடியும். அண்ட் லைஃப் செல் இமேஜிங், அந்த மாதிரி செல்லுலார் பிஹேவியர், அதெல்லாம் நம்மளால் ஈஸியாக மொட்டிலிட்டிலாம் நம்மளால் ஈஸியாக இதில் பார்க்க முடியும். இதெல்லாம் தான் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டார்க் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப்பி. தேங்க்யூ.